திருவாப்புடையார் கோவில் திவாபுடையார் கோவில் மதுரையில் செல்லூர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு பழமையான சிவன் கோவிலாகும். இது தேவார பாடல்களில் பாண்டிய நாட்டின் இரண்டாவது தலமாகும். இக்கோயிலில் மூலவர் ஆப்புடையார் சிவன் சுயம்பு லிங்கமாக கிழக்கு நோக்கி நிற்கிறார். அம்மன் சுகந்த குந்தளாம்பிகை தெற்கு நோக்கிச் சமிப்பாக இருக்கிறார். இந்த கோவில் சங்கநிதி பதுமநிதி என்ற செல்வங்களை வைத்திருக்கும் குபேரனாக ஆன ஆப்புடையாரை வழிபடும் விசேஷத்தை கொண்டது. கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லை. ஒரே ஒரு முகப்பு வாயில் உள்ளது. அதில் சிவன், பார்வதி, முருகர், விநாயகர் சுதை வடிவில் அர்ச்சியுள்ளார். ஆலய வளாகத்தில் விநாயகர், முருகன், நடராஜர், காசி விசுவநாதர், மீனாட்சி சிலைகள் மற்றும் நவக்கிரக சிலைகளும் உள்ளன. கோயிலின் தல விருட்சம் வன்னிமரம். இங்கு சிவனை வணங்கி வீட்டிற்கு சென்றால் வறுமை நீங்கி பெரும் செல்வம் வரும் என்று நம்பிக்கையுள்ளது. இக்கோயிலின் வரலாற்றில் ஒரு சோழாந்தகன் அரசன் சோகத்தில் இருந்தபோது இத்தல இறைவனை தழைத்து தற்காத்து அவன் பஞ்சம் நிலவிய வேளையில் இறைவனை வழிபட்டதால் அந்த நிலை மாறியதாக கூறப்படுகிறது. இறைவன் ஆப்புடையாருக்கு அன்னவினோதர் என்ற பெயரும் உள்ளது. ஏனெனில் கோவில் அர்ச்சகர் வைகை ஆற்றின் மணலை கொண்டு அர்ச்சனை செய்யும்போது அந்த மணல் அன்னமாக மாறியது என கூறப்படுகிறது. இத்தலம் திருமஞ்சனம், சித்தர்கள், பக்தர்கள் இழைக்கும் ஒரு ஆன்மீக தலம், மதுரையில் பெருமை வாய்ந்த இடமாகும்.